சிறுநீரக கோளாறு உள்ளவங்க, சிறுநீரகத்தால் பாதிக்கப்பட்டவங்க வந்து திருச்சியிலேருந்து பெரம்பலூர் போகிற வழியில் ஊட்டத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊட்டத்தூரில் வந்து சுத்த ரத்தனேஸ்வரர்னு சொல்லி சிவன் கோயில் இருக்குது. அது பழமை வாய்ந்த சுயம்பு சிவனுங்க, அதாவது பூமியிலேருந்து தோண்டி எடுக்கப்பட்ட சிவன். அது அம்பாள் வந்து அகிலாண்டேஸ்வரி. அந்த ஆலயத்தில் போய் வெட்டிவேர், அதாவது வெட்டிவேர்னா நடராஜருக்கு, அங்கே உள்ள நடராஜர் வந்து சிலை இருக்குது. அந்த நடராஜர் வந்து அவருமே வந்து பல கோடி சூரிய கதிரை உள்ளடக்கியவர். அவரும் சுயம்பு உருவானதாக சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த நடராஜருக்கு இந்த வெட்டிவேரை சாத்திட்டு அந்த வெட்டிவேரை வந்து அங்கே அகஸ்தியர் தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்தத்தை எடுத்து வந்து தொடர்ந்து 48 நாள் சூரியன் வந்து சாயந்தரம் அஸ்தமானம் பிறகு அந்த வெட்டிவேரை கொஞ்சம் தண்ணியில் போட்டு தீர்த்தத்தில் போட்டு வச்சுட்டு காலைல சூரிய உதயத்துக்கு முன்னாடி 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா சிறுநீரகத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நோய் குணமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அது வந்து அந்த ஆலயத்தோட சிறப்பு. அந்த நடராஜர் வந்து சில நேரத்தில் கருநீளமாகவும் பச்சையமாகவுமே தெரிய வருங்க. அதே மாதிரி அந்த சிவனுடைய மூலவர் மேலே சுயம்பு சிவன் மேலே சூரிய ஒளிகள் மாசி 12, 13, 14 3 நாட்கள்லையும் வந்து சூரிய ஒளிகள் வந்து சிவன் மேலே சூரியனை வந்து வழிபட்டுட்டு போகுங்க. அதே மாதிரி வைகாசி விசாக திருவிழாவில் சூரியனோட 3 நிமிஷம் அந்த சூரிய கதிர்கள் வந்து சிவபெருமானில் படுங்க சூரியன் வந்து வழிபடுவார். அதாவது இந்த ஆலயத்துடைய மிகப்பெரிய சிறப்பு. சிறுநீரகங்களால் பாதிக்கப்பட்டவங்க அந்த இடத்துக்கு போய் அந்த ஆலய வழிபாட்டை வச்சுட்டு சிவனுக்கு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த வெட்டிவேர் மாலையை வாங்கி நடராஜருக்கு சாத்திட்டு அங்கே உள்ள தீர்த்தத்தை எடுத்துருந்து இதை தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு போகணும். சிறுநீரக பாதிப்பு படிப்படியாக குறைய ஆரம்பி நீங்களே அது வந்து நடைமுறையில் நிறைய உணர்ந்துக்குவீங்க.